ஹலோ கைஸ், இப்போ பார்க்க போகிற டாபிக் நீட் ரெகக்னேஷன் கன்சர்ன் பேர். ஓகேங்களா? அதாவது நம்ம கன்சர்ன் ப்ராசஸில் பார்த்துருப்போம். டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஒரு 5 ஸ்டெப் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீட் ரெகக்னேஷன். நம்ம எதுக்கு அந்த பொருள் தேவை, அந்த ரெகக்னைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ட்ரிகர்ஸ். ஸோ உள்ளேருந்து நம்ம ட்ரிகர் ஆகுது, இந்த பொருள் வேணும் வேணாம்னு சொல்லி ட்ரிகர் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துன்னா ஃபிசியோலாஜிக்கல் ட்ரிகர்ஸ். ஓகேங்களா? ஃபிசியோலாஜிக்கல் ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு சர்வைவல் ஆகிறதுக்கு பயாலஜிலாம் தேவைப்படுங்களா? ஸோ ஹங்கரு, அதாவது நமக்கு உணவு, உடை, இருப்பிடம், அந்த பேசிக்லாம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு பேசிக் க்ரைட்டீரியா வரது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு பில்லோ, ஒரு தூங்கத்துக்கு ஒரு பில்லோ தேவைப்படுது, தலைக்கணை, ஒரு தலையணை. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசிக்கான ஒரு நீடு தான். ஓகேங்களா? ஸோ அது அவங்களுக்கு எப்படி நீட் ஆகுது, எப்படி ஏற்படுது, அவங்க எப்படி ட்ரிகர் ஆகிறாங்க, எனக்கு அது தூங்க டிஸ்கம்ஃபர்ட் வரைக்கும் நான் வாங்க போகிறேன், தூங்கத்துக்கு வந்து நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அது பேசிக் நீட் தான். ஓகேங்களா? ஸோ அது ஃபிசியோலாஜிக் நீடில் இந்த மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபுட்டாக வரும், கிளாத் வரும், ஷெல்டர் வரும். கிளாத் வந்து நல்லா இல்லை, கிளாத் வாங்க போகிறோம், அந்த கிளாத் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால ப்ராப்ளம் ரெகனைஸ் பண்ணி, அது ப்ராப்ளம் கிடையாது, அது அவங்க நீடு, அவங்களுக்கு தேவை இருக்குது, அதனால பொருள் வந்து ஃபிசியோலாஜிக் நீட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகனைஸ் த நீட்ஸ் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஒரு வீடு வச்சிருக்காங்க, அந்த வீட்டில் அவங்களுக்கு ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் வேணும். ஜஸ்ட் லைக் சிசிடிவி கேமரா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காமௌண்ட்ஸ் வால்ஸ். ஸோ திஸ் லைக். ஓகேங்களா? அப்புறம் அதாவது ஆட்டோமேட்டிக் லாக் போட்ட டோர்ஸு, விச் மீன்ஸ் கேட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவங்க செக்யூரிட்டி நீட்ஸுக்காக தேவைப்படலாம். ஓகேங்களா? அவங்க சேஃப்டியாக இருக்கணும், செக்யூரிட்டியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் அவனுக்கு தேவை இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தேவைன்னு கேட்டால் கிடையாது. யாருக்கு தேவை அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அது வாங்குவோம். ஓகேங்களா? அதாவது அவன் ட்ரிகர் இன்டர்னலாக மனசுக்குள்ளேருந்து ட்ரிகர் ஆகுது. ஓகே, நம்ம இங்கே இந்த ஏரியாவில் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேஃப்டியாக இருக்கும் சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் நீட்ஸ். சோஷியல் நீட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சோஷியலாக எவ்வளோ சோஷியல் கனெக்டட், அவங்க எவ்வளோ ஜாயின்ட் கிளப்பாக இருக்காங்க, மற்றவங்க கூட சேர்ந்துருக்காங்க, மற்றவங்க எவ்வளோ பிலாங்கிங் இன்ட்ராக்ஷனோட சோஷியல் இன்ட்ராக்ஷனோட இருக்காங்க, அவங்க எப்படி அந்த விச் மீன்ஸ் தே வாண்ட் மற்றவங்க அந்த பொருள் வச்சுனா அந்த பொருளை பார்த்துட்டு வாங்கணும் ஆசையில் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வீட்டில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 52 இன்ச்சு டிவி வாங்கியிருக்காங்கன்னா, நமக்கு ஓகே நம்ம வீட்டில் நல்லா இருக்குமே சொல்லி ஃபீல் பண்ணி வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் தட். அதே மாதிரி அவங்கள பார்த்து நமக்கு ஆசை வருது இல்லைங்களா? அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறீங்களா? அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? ஸோ அந்த நீட் நம்மளுக்கு நம்மளுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நமக்கு அது தேவை இருந்திருக்கும். பட் அது பார்த்தோம்னா ஸோ இன்னொரு தேவை வந்திருக்கும். ஓகே, நம்ம வாங்கிலாம் சொல்லிட்டு வாங்கலாம். ஸோ அது தான் சோஷியல் நீட்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ். ஸோ எஸ்டீம் நீட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம். இதுங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்தாலும் அந்த பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக புதுசாக பொருள் வருது, இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த பொருள் இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்கன்னா, அந்த பொருள் உடனே வாங்கி யூஸ் பண்ணணும், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு நம்ம ஒரு உற்சாகம் சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி எனக்கு வாங்கணும், அந்த ஒரு நீடு, அந்த ஒரு தேவை இருக்கணும் இல்லை? அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா நீடும் ஃபில் ஆயிடுச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த நீடுக்கு வந்துடுவாங்க. எஸ்டிமேட் இருக்கீங்களா, புதுசாக ட்ரை பண்ணலாம், இது எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது செல்ஃப் ரிசோர்ஸஸ் அண்டு செல்ஃப் ஒர்த். ஓகேங்களா? நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடையில் இது வந்துடும். ஓகேங்களா? அது இது வேணும், நமக்கு நீட்டு தேவையில்லை, பட் நம்ம மனசுக்குள்ளே தோணும், ஓகே நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் சொல்லுவோம்னா அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலேஷன் நீட்ஸ். ஸோ செல்ஃப் ஆக்சுவலேஷன் பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் த டிசைர் ஆஃப் பர்சனல் க்ரோத். நம்ம நம்ம பர்சனல் க்ரோத் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகேங்களா? இவங்க இவ்வளோ க்ரோத் ஆகிடாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ரிசர்வேஷன் பொட்டன்ஷியல் இன்வால்வ் பர்சிங் ஹேபிட்ஸ், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இன் கான்ட்ரிபியூட் டு சென்ஸ் ஆஃப் பர்பஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அதான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வகையான ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இந்த பொருள் நம்மளுடைய நம்ம க்ரோத் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இவ்வளோ பெருசாக வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லக்ஸரியான கார் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இத்தனை நாளைக்கு நார்மலாக கார் சொன்னது, இப்போ லக்ஸரி கார் யூஸ் பண்ணும்போது ஓகே இவங்க இவ்வளோ க்ரோ ஆகிட்டாங்களா, எவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெய்வமே திங்கில். ஸோ அந்த அவங்களுக்கு அது வாங்கணும் அவசியம் இருந்திருக்காது. ஓகே, ஆல்ரெடி கார் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் வந்த அந்த இது தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பொருள் வாங்குவாங்க இல்லைங்களா? ஸோ அதான் செல்ஃப் ஆக்சுவலேஷன் நம்ம பேசிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தான் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ். எந்தெந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் நம்ம பொருளை வாங்குறது நம்ம மோட்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் மெசேஜஸ். ஓகேங்களா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம காமனாக எல்லாம் தெரிஞ்சது தான். ஓகே, டிவி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, போஸ்டர்ஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ஆர்டிகல் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, தெர் லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அவைலபிள் இருக்குது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் தரோம், அந்த கூப்பன் எடுத்துருக்கா, அந்த கூப்பன் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மெசேஜ். இதை பார்த்து நல்லாவும் சரி ஓகே வாங்கலாம், ரேட்டு கம்மியாக இருக்குது, இப்போ வாங்கலாம் சொல்ல யோசிச்சு பண்ணுறீங்களா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இதில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் அதர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். நம்மளை எக்ஸ்டர்னலாக இதெல்லாம் நம்மளை அந்த பொருளை வாங்க தூண்டுது, அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இன்ஃபர்மேஷன் சர்ச்சில். ஓகே, அதாவது ப்ராடக்ட் ரெக்கக்னேஷனில் இந்த பொருள் வாங்கலாம் சொல்லிட்டு நம்ம தோணுது இல்லைங்களா? அது இதில் இந்த பொருள் நமக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த பொருள் தான் நம்மளுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்குமே, நம்ம இந்த வேலை ஈஸியாக முடியுமே அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ண வைக்குது இல்லைங்களா? ஸோ அதான் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சொல்கிறாங்களா. எனக்கு ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் அது. ஸோ ரெக்கமெண்டேஷன் வந்துன்னா நீ ஏன் அதை வச்சுட்டு கஷ்டப்படுற. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களா, அந்த மிக்ஸி சரியில்லைன்னு வச்சிங்களேன்,
யாரா ரிலேஷன் யாரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதையும் வச்சு கஷ்டப்பட்டுருக்க இது வேறு மிக்ஸி வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் சரி வாங்க தான் நினச்சிட்டு இருக்கணும் வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லை. ஸோ ஜஸ்ட் இது வந்து அவங்களுக்கு வாங்க தான் நினச்சிட்டு இருப்பாங்க. சரி சொன்ன போது சரி வாங்கிடலாம் எதுக்கு இது வச்சு ஓட்டு சொல்லி யோசிப்பாங்களா. ஸோ ஜஸ்ட் இது ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் அதை இதை நீ வாங்கிக்க நல்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே இது நல்லா இருக்குல்ல, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது அவங்க வாங்குவாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் அதர்ஸ் தான் வந்துடும். நெக்ஸ்ட் என்னன்னா என்வரான்மெண்ட் சேஞ்ச். ஸோ என்வரான்மெண்ட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது சேஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவலோட என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆனோடனே அவங்க வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. அதாவது சேஞ்ச் ஜாப், மூவிங் டு நியூ லொக்கேஷனு. இப்போ சேஞ்ச் ஆனால் ஒரு ஒர்க்லேருந்து ஒன்று ஒர்க் போகிறாங்கன்னா அவங்க தேவை தான் இருக்கும், தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருள் வாங்குவாங்க. அப்புறம் வந்துன்னா மூவிங் டு நியூ லொக்கேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஹாட்டான பிளேஸ் வந்துட்டு திடீர்னு வந்து கோல்டான பிளேஸுக்கு லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னா அங்கே வந்து அவங்க தேவையான நீட்ஸ் வந்து கண்டிப்பாக அது எல்லாமே மாறும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் இருந்தது எல்லாமே ட்ரெஸ்ஸுனா நம்ம வந்து இங்கே நார்மல் ட்ரெஸ் போடுறப்போ வந்து கொஞ்சம் குளிர்ன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ லைஃப் ஸ்டைல் மாறும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் ஆஃப் நியூ நீட்ஸ், புது நீடு தேவைப்படும், புதுசாக நீடு வரும். நான் சொல்லி குளிர்னு சொல்கிறேன், ஸ்வெட்டர் போடுவாங்க சொல்லுவாங்க, புது நீட்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் குளிக்கிறதுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் போடுவாங்க. ஜஸ்ட் வாட்டர்ஸ் இது ஒரு விஷயம் மாறிச்சுன்னா எல்லாமே மாறும். ஓகேங்களா. அதே மாதிரி ட்ரிக்கெட் ஒரு ஃபர்னிச்சரு, அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்சஸ், ஃபர்னிச்சர் மாற்ற வரும், ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்சஸும் மாற்ற வரும். ஓகேங்களா. அப்புறம் அந்த சிங்க்குக்கு ஹீட் வாட்டர் சுடு தண்ணி வர மாதிரி கேள்வத்துக்கு. ஓகேங்களா. அதையும் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நிறையா. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் சேஞ்ச் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இப்போது நாலு டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா அது கண்டிப்பாக ஒரு 2-3 இயர்ஸில் வந்து அது ஓல்டு தான் ஆகுது. ஓகேங்களா. அப்படின்னு போது நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க பொருள் வந்து இப்போ வேறு நான் மாற்றி தான் அவங்க சுச்சுவேஷன் தலை பண்ணால் நான் மாற்றி தான் ஒரு வழியே இல்லை. ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் நான் ஒரு மொபைல் வச்சுருக்கேன் 2018 வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதுக்கு சப்போர்ட் வந்து ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் சம்திங் இருக்கும். பட் இருந்தாலும் அது இப்போ சப்போர்ட் ஆகல, எதுவும் ஆப்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியலன்னா அந்த மொபைல் வச்சு எனக்கு என்ன யூஸ் இருக்குது, ஒரு யூஸுமே கிடையாது. நான் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மொபைல் வாங்கினா தான் நல்லா அதை ஆக்சஸ் பண்ண முடியுன்ற பட்சத்தில் நான் அது தெர் இஸ் நோ ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ட்ரிகர் பண்ணுறாங்க. அதாவது இந்த பொருளை நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து விச் மீன்ஸ் தே கிவ் இன்ஃபர்மேஷன் அதை கிவ் எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இந்த பொருளை வாங்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அதோட இருக்கிறது உங்கள் பாரா.